என்னடா ஜெயபிரகாஷ் புதுசா ஏதோ மிஷினை வச்சு பண்ணிட்டு இருக்கேன். இதை பத்தி தெரியாதாடா? இதுதான் வந்து போஸ்டோக் டீசல் இன்ஜினோட கட் மாடல். இதுல வந்து 3 பார்ட்ஸ் இருக்கு. மெயின் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா சிலிண்டர் ஹெட், சிலிண்டர் பிளாக், கிராங்க் கேஸ். சிலிண்டர் ஹெட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 வால்ஸ் இருக்கு. ஒன்னு இன்லெட் வால்வ், அடுத்தது வந்து எக்ஸாஸ்ட் வால்வ். இந்த 2 வால்ஸையும் கண்ட்ரோல் பண்றது வந்து ராக்கர் ஆர்ம்ஸ் மேல இருக்கு. இந்த ராக்கர் ஆர்ம்ஸை கண்ட்ரோல் பண்றது வந்து கேம் ஷாஃப்ட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிஸ்டன். பிஸ்டன்ல வந்து பாத்தீங்கன்னா 2 ரிங்ஸ் இருக்கு. ஒன்னு ஆயில் ரிங், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ரஷன் ரிங். இந்த பிஸ்டனையும் கிராங்க் ஷாஃப்டையும் கனெக்ட் பண்றது வந்து கனெக்டிங் ராட். இந்த கனெக்டிங் ராட்ல ஸ்மால் எண்ட் பேரிங் அண்ட் பிக் எண்ட் பேரிங் இருக்கு. இந்த கிராங்க் ஷாஃப்ட் ஆனது பவரை வந்து டிரான்ஸ்மிட் பண்ண பயன்படுது. இது பேர் ஃப்ளை வீல். கன்ஸ்ட்ரக்ஷன் ஓகேடா, அதோட ஒர்க்கிங் மட்டும் கொஞ்சம் சொல்லுடா கொஞ்சம் தெளிவா. இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 விதமான ஸ்ட்ரோக் நடைபெறுது. 1 சக்ஷன், கம்ப்ரஷன், பவர், எக்ஸாஸ்ட். ஏர் வந்து உள்ள வருது. ஏர் உள்ள வந்தோடனே கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்ல வந்து ஏர் வந்து நல்லா கம்ப்ரஷன் செய்யப்படுது. அதே நேரத்துல வந்து ஃபியூல் இன்ஜெக்ட் செய்யப்படுது. இப்போ ஃபியூல் இன்ஜெக்ட் செய்யப்பட்ட உடனே ஃபியூல் பிஸ்டன் ஆனது பிடிசி நோக்கி கீழே நகர்கிறது. பிடிசி ஆனது கீழே நகரும் பொழுது ஃபியூலும் ஏரும் நன்றாக எரிகிறது. எரிந்து எக்ஸாஸ்ட் வால்வ் வழியாக வெளியேறுகிறது. இதன் மூலமாக கிராங்க் ஷாஃப்ட் மூலமாக பவர் டிரான்ஸ்மிட் செய்யப்படுகிறது. இப்பொழுது அதனுடைய கட் மாடலை பார்த்தோம். இப்போ அதனுடைய ஆக்சுவலா ஃபுல் ஒர்க்கிங் இப்போ பார்ப்போம். விக்ரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்பொழுது டேக்கோமீட்டரை பயன்படுத்தி ஃப்ளைவீலோட ஸ்பீடை கண்டுபிடிக்க போறோம். இதே போல நிறைய வீடியோக்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். அதுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜெயபிரகாஷ், விக்ரம், நிதிஷ்குமார். அத்துடன் கேமராமேன் சாருகேஷ். நன்றி.